அன்பானவர்களே, சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலுக்கு சென்று மகர ஜோதியை தரிசித்தவர்கள் அனைவருக்கும் தெரியும், அது வெறும் காட்டுத்தீ அல்ல, அது ஒரு காலங்காலமாக சொல்லப்படும் பிரபஞ்ச ரகசியம் என்று. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முப்பெரும் தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் ஒப்பற்ற உடன்படிக்கையே அந்த ஜோதி. உலகில் அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் தர்மத்தை காக்க ஒரு சக்தி அவதரிக்கும். அப்போது ஒரு பிரத்யேக தேவைக்காக காக்கும் கடவுள் விஷ்ணுவும் அழிக்கும் கடவுள் சிவன் மட்டுமே ஓர் உன்னதமான கலவையாக இணைந்தனர். அந்த தெய்வீக கலப்பின் வடிவமே நம் ஐயப்ப சுவாமி ஹரிஹரசுதன். ஐயப்பன் பூலோகத்தில் தனது தர்மத்தை காக்கும் பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். அவர் மானுட ரூபம் தாங்கிய போதும் அவரது மூல சக்தி பிரபஞ்சத்தின் மையத்தில் இருந்தது. ஐயப்பன் மீண்டும் தன்னுடைய மூல இருப்பிடத்திற்கு திரும்பும் நேரம் வந்தது. அப்போது மும்மூர்த்திகளும் சபரிமலையின் ஒரு குறிப்பிட்ட மலை சிகரத்தில், ஆம், பொன்னம்பலமேட்டின் மீது ஒருங்கிணைந்தார்கள். படைப்பு கடவுள் பிரம்மா இந்த ஜோதியை ஆண்டுதோறும் நிலைநிறுத்த வேண்டிய காலத்தின் நியதியை வரையறுத்தார். காக்கும் கடவுள் விஷ்ணு தன் மோகினியின் ரூபத்தின் மூலம் ஐயப்பனுக்கு தாயாக நின்ற பாசத்தின் சாட்சியமாக இந்த ஜோதியை தரிசிப்போருக்கு காக்கும் அருளை நிலைநிறுத்தினார். 3 தெய்வங்களின் திருக்கரங்களிலிருந்தும் ஒரே நேரத்தில் 3 சக்தி பிரவாகங்கள் கிளம்பின. பிரம்மா அளித்தது பக்தர்களுக்கு ஞானமும் புத்துயிர்ப்பு அளிக்கும் ஜோதியின் முதல் சுடர். விஷ்ணு அளித்ததோ பக்தியின் உறுதியையும் வாழ்க்கையின் சிக்கல்களில் இருந்து விடுபடும் அருளையும் தரும் ஜோதியின் நடுச்சுடர். சிவபெருமான் அளித்ததோ பக்தர்களின் வினைகளையும் அறியாமையையும் எரித்து நீராக்கும் இறுதிச் சுடர். இந்த 3 அம்சங்களும் ஓரிடத்தில் சங்கமித்து காலத்தின் கட்டளைப்படி ஆண்டுதோறும் ஒரு முறை மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கும் வண்ணம் உடன்படிக்கை செய்யப்பட்டது. அதன்படி மகர சங்கராந்தி நாளில் மகர நட்சத்திரத்தின் உதய நேரத்தில் சபரிமலையின் அந்த புனித இடத்தில் மும்மூர்த்திகளின் கூட்டு சக்தியாக அந்த ஜோதி ஒளிர்கிறது. இது சாமானியமான ஒளி அல்ல. இந்த ஜோதி ஒளியை காணும் பக்தர்களுக்கு பிரபஞ்சத்தின் படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகிய 3 சக்திகளும் ஒரே சமயத்தில் அருள் பாலிக்கின்றன. மகர ஜோதியை தரிசிப்பதன் மூலம் ஒரு ஆன்மா ஐயப்பனின் மூலப்பொருளை உணர்ந்து மோட்ச பாதையை அடைகிறது என்பதே இதன் ஆழமான தத்துவம்.